Hi friends, good morning. In this video, white phosphorus, red phosphorus difference between white phosphorus and red phosphorus. This is waxy solid. Waxy means the density is very higher density. Brittle powder means very low density. This is waxy means என்ன சொல்கிறது வழவழப்பாக ரொம்ப வழவழப்பாக இருக்கும். இது வந்து பிரிட்டில் பவுடர்னு சொன்னாக்கா ஒரு ஜொலிக்கும் அந்த மாதிரி பவுடராக இருக்கும். இது ஒரு ரெட் பாஸ்பரஸ் பாய்சனஸாக இருக்கும், ரொம்ப வந்து விஷத்தன்மையாக இருக்கும். இது விஷத்தன்மை இருக்காது. ஓகே, இது வந்து கார்பன் டை சல்ஃபைடில் கரையுது. சாலிபிள் இன் கார்பன் சல்ஃபைட், இன்சாலிபிள் வாட்டரில் வந்து இன்சாலிபிளாக இருக்கும். கார்பன் சல்ஃபைட் மட்டும்தான் இருக்கும். ஒயிட் பாஸ்பரஸ், ரெட் பாஸ்பரஸ் வந்து ரெண்டுத்துலேயும் இன்சாலிபிளாக இருக்கும். ஓகே, வாட்டரையும் சரி சிஎஸ்டியில் சரி இது இன்சாலிபிளாக இருக்கும். டிஸ்க்ரீட் யூனிட் P4 held by van der Waals forces. van der Waals force மூலியமாக இந்த பாஸ்பரஸ் P4 மாலிக்யூல் வந்து அட்டாச் ஆகிருக்கும். P4 இப்போ வந்து 4 பாஸ்பரஸ் அட்டாச் ஆகிருக்குன்னா இன்னொரு 4 பாஸ்பரஸ் வந்து ஒரு பாஸ்பரஸ் 100 பாஸ்பரஸ்க்கு இடையில் வந்து ஒரு van der Waals ஃபோர்ஸ் இருக்கும். அந்த van der Waals ஃபோர்ஸ் வந்து இணைஞ்சிருக்கு. அப்போ ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, அந்த ரியாக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த பாண்ட் வந்து ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மி. P4 linked with each other through covalent bond. covalent bond மூலியமாக இது வந்து இணைஞ்சிருக்கு. ரெட் பாஸ்பரஸ் தான் covalent bond சொல்லுவாங்க. அது மூலியமாக வந்து இது இணைஞ்சிருக்கு. அப்போ லெஸ் ஸ்டேபிள் due to more angular strainனாலையும் இது லெஸ்ஸாக இருக்கும். van der Waals ஃபோர்ஸ்னாலையும் இது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஆங்குலர் ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஆங்குலர் ஸ்ட்ரெயினை கரெக்டாக வந்து P4 மாலிக்யூல் வந்து சுற்றி 4 மாலிக்யூலும் கரெக்டாக வந்து அந்த ஆங்குலர் ஸ்ட்ரெயின், அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்டெபிலிட்டி குறையுது. மோர் ஸ்டேபிள் தென் ஒயிட் பாஸ்பரஸ் கூட ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னு சொன்னாக்கா இது வாட்டரில் வந்து சாலிபிள் ஆயிடும். ஏன்னா வாட்டர் வால் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இதில் வந்து அத்தளவு சாலிபிள் ஆகாது. க்ளோஸ் டார்க் டியூ டு ஸ்லோ ஆக்சிடேஷன் பாஸ்பரஸ். இது ஈஸியாக வந்து ஆக்சிடேஷன். ஏன்னு சொன்னாக்கா இது வந்து van der Waals ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இது வந்து அந்தளவுக்கு ஆக்சிடேஷன் ஆகாது, அதனால க்ளோ ஆகாது. இது வந்து ரொம்ப வந்து கோவலன் பண்ணிங்கன்னா கோவலன் முறையில் ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து அந்தளவுக்கு வந்து ரியாக்டிவிட்டி இன்வால்வ் ஆகாது. ஓகேங்களா, ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. ஒயிட் பாஸ்பரஸ் லெஸ் தென் ரெட் பாஸ்பரஸ், பிளாக் பாஸ்பரஸ் ரொம்ப ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.